ஓகேப்பா. ஸோ நம்ம இந்த கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா யூனிட் நம்பர் 5 பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் இட்ஸ் ரெமெடிஸ். ஓகே, ஸோ அதான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம். ஸோ அதில் ஃபஸ்ட்டு பிரீச்சோட மீனிங் நம்ம கொடுத்துருப்பான் மேலே, வாட் இஸ் பிரீச் அப்படின்னு சொல்லி. பிரீச்னா என்ன? ஃபர்ஸ்ட் we are going to learn what is breach. See, breach means failure of a party. என்னதா? breach means failure of a party to perform his or her obligation. அப்போ ஒரு பார்ட்டி, தட் இஸ் ஒரு கான்ட்ராக்ட்ல ஒரு பார்ட்டி அவங்க பூர்த்தி பண்ண வேண்டிய ஒரு விஷயத்த, ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற ஒரு விஷயத்த, நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருக்கிற ஒரு விஷயத்த, சிம்பிளி ஒரு ஆப்ளிகேஷனை அந்த பார்ட்டி அவங்களே பூர்த்தி பண்ணாம, தட் இஸ் ஃபெயிலியர் டு பர்ஃபார்ம் பண்ணாம ஃபெயில் ஆகிறது, அதை தான் நம்ம பிரீச்னு சொல்றோம். அப்போ பிரீச்னா என்ன? பிரீச் மீன்ஸ் அ ஃபெயிலியர் ஆஃப் அ பார்ட்டி டு பர்ஃபார்ம் ஹிஸ் ஆர் ஹர் ப்ராமிஸ். அவனோ அவளோ செய்யக்கூடிய, தட் இஸ் நான் இந்த மாதிரி செய்வேன்னு ஒரு ப்ராமிஸ் சொல்லியிருந்தாங்கன்னா அந்த ப்ராமிஸை பண்ணாம ஃபெயில் ஆகிறது என்னதுன்னா பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஸோ அண்டர் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் மே அரைஸ் இன் 2 ways. 2 விதானத்தில் வந்து நமக்கு பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் வருதுன்னு சொல்றாங்க. ஒன் இஸ் ஆக்சுவல் பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அண்ட் அனதர் ஒன் இஸ் ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட். ஒன் இஸ் ஆக்சுவல் பிரீச், அனதர் ஒன் இஸ் ஆன்டிசிபேட்டரி பிரீச். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஆக்சுவல் பிரீச்னா நம்ம என்னன்னு பார்க்கலாம். வாட் இஸ் actual breach and what is anticipatory? நமக்கு 5.1 சொல்றாங்க, ஸோ லைனாவே போயிடலாம். ஃபர்ஸ்ட் ஆன்டிசிபேட்டரி பிரீச். An anticipatory breach of contract is a breach of contract occurring before the time fixed. என்னன்னு சொல்றாங்க? It is occurring before the time fixed for performance has arrived. நான் எந்த டைம் நான் பர்ஃபார்ம் பண்ணுவேன்னு நம்ம கான்ட்ராக்ட்ல ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோமோ அந்த பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டைமுக்கு முன்னாடியே நமக்கு ஆன்டிசிபேட்டரினா என்னது? வாட் இஸ் ஆன்டிசிபேஷன்? ஆகலாம், வாய்ப்பு இருக்கு, இல்லை நம்ம ஆகிறதுக்கு முன்னாடி ஆகுறது, தட் இஸ் என்ன நம்ம டைம் ஃபிக்ஸ் பண்ணியிருப்போமோ அந்த ஃபிக்ஸ் பண்ண டைமுக்கு முன்னாடியே நமக்கு ஃபெயிலியர் ஆகிறது தான் ஆன்டிசிபேட்டரி பிரீச்னு நம்ம இங்கே சொல்கிறோம். அப்போ நான் ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் அ கான்ட்ராக்ட் இஸ் அ பிரீச் ஆஃப் கான்ட்ராக்ட் அக்கரிங் பிஃபோர் த டைம் ஃபிக்ஸ்ட், அக்கரிங் பிஃபோர் த டைம் ஃபிக்ஸ்ட் ஃபார் பர்ஃபார்மன்ஸ் ஹேஸ் அரைவ்டு. நான் பர்ஃபார்மன்ஸ் பண்ணணும்னு சொல்லியிருக்கிற அந்த டைம், ஃபார் எக்ஸாம்பிள் 25/4/26, இந்த டைம், இந்த டேட் அன்னைக்கு 3 PM என் பர்ஃபார்மன்ஸ் இருக்கு. ஆனால் அதுக்கு முன்னாடியே என்னால் வந்து ஃபெயிலியர் டு பர்ஃபார்ம் அப்படின்ற அந்த சூழ்நிலை உருவானாலோ, அப்படி இல்லைன்னா ஆக்சுவலாகவே அந்த சூழ்நிலை உருவாயிடுச்சுன்னா அதுதான் நம்ம என்ன சொல்றோம்னா ஆன்டிசிபேட்டரி பிரீச்னு சொல்றோம். when the promisor refuses altogether to perform his promise and signifies his unwillingness even before the time for performance has arrived, it is called anticipatory breach. அப்போ டைம் டு பர்ஃபார்ம் வர்றதுக்கு முன்னாடியே நான் பர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை, நான் பர்ஃபார்ம் பண்ண மாட்டேன் அப்படின்னு எப்போ ஒரு ப்ராமிசர் அவருடைய என்ன சொல்றேன், நான் பண்ண மாட்டேன் அப்படின்ற அந்த ஒரு எண்ணத்தை தெரிவிக்கிறாரோ, எப்போ நம்ம வந்து ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்றப்போவா? நோ, ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் பண்றப்போ நம்ம வந்து அந்த ஸ்டேட்மெண்ட் விட மாட்டோம். என்ன ஸ்டேட்மெண்ட்டு? நான் பண்றதுக்கு விருப்பம் இல்லை, எனக்கு வந்து இந்த ப்ராமிஸை நான் வந்து பர்ஃபார்ம் பண்றதுக்கு எனக்கு விருப்பம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நான் ஆக்சுவல் பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டேட் அன்னைக்கு சொல்ல மாட்டோம். பர்ஃபார்ம் பண்ற டேட் எப்போவோ, பர்ஃபார்ம் பண்ண வேண்டிய டைம் எப்போவோ அந்த டைமுக்கு முன்னாடியே நம்ம தெரிவிக்கிறதா என்னதுன்னா ஆன்டிசிபேட்டரி பிரீச். தட் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. அப்போ இந்த ஆன்டிசிபேட்டரி பிரீச் எப்படி டெல்லாம் இருக்கு? ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் அ கான்ட்ராக்ட் மே டேக் எய்தர் ஆஃப் the following 2 ways. One is expressly by words, spoken or written. நமக்கே தெரியும் express is nothing but spoken or written. அப்போ ஸ்போக்கனாகவும் இருக்கலாம், ரிட்டனாகவும் இருக்கலாம். எக்ஸ்பிரஸாக ஒரு ஆன்டிசிபேட்டரி பிரீச்சை சொல்லலாம். பி impliedly by the conduct of one of the parties. impliedly by the conduct of one of the party. impliedனா என்னது? by action. ஓகே, இம்ப்ளைட்னா என்னதுன்னா பை ஆக்ஷன். அப்போ இந்த 2 waysல தான் இருக்கும்னு சொல்லி நமக்கு சொல்றான். ஓகே, ஸோ இங்க நமக்கு அதுக்கு ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. வேர் ஏ கான்ட்ராக்ட்ஸ் வித் பி ஆன் 15th July. ஓகே, 15th July அன்னைக்கு கான்ட்ராக்ட் பண்ணியிருக்கேன் ஏ அண்ட் பி 2022 to supply 10 bales of cotton for a specified sum of 14th August. Okay, for a specified sum on 14th August. அப்போ ஜூலைலேயே வந்து ஜூலை 15th அன்னைக்கு ஆகஸ்ட் 14th எங்களுக்கு 10 bales of cotton வேணும், 10 bales of cotton வேணும்னு கேட்டிருக்காங்க. சரி, 10 bales of cotton வேணும். எப்போத்துக்கு வேணும்? 14th August 2022க்கு வேணும். ஓகே, and on 30th July informs B that he will not be able to supply the said cotton on 14th August 2022. There is an express rejection of the contract. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? ஏ வந்து பி கிட்ட கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்க. என்னன்னா எப்போ போட்டிருக்காங்க? 15th July 2022, அதாவது ஆகஸ்டுக்கு முந்தின மாசம்.
அப்போ 15th ஜூலை இப்போ என்ன கான்ட்ராக்ட் போட்டிருக்காங்கன்னா, இந்த மாதிரி 14th ஆகஸ்ட்டுக்கு எனக்கு 100 பேல்ஸ் ஆஃப் காட்டன் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அப்போ 100 பேல்ஸ் ஆஃப் காட்டன் வேணும் அப்படின்னு சொல்லி போட்டிருப்போ நாங்கள் சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு ஏஎன்பி கான்ட்ராக்ட் போட்டு முடிச்சாச்சு. அப்போ 14th ஆகஸ்ட் அன்னைக்கு நமக்கு 100 பேல்ஸ் ஆஃப் காட்டன் வந்துடும் நினைச்சிட்டு இருக்கும் போது அங்க என்ன ஆயிடுது, மிஸ்டர் தட் இஸ் ஆன் 30th ஜூலை, அதாவது ஆகஸ்ட் வர்றதுக்கு முன்னாடி 30th ஜூலையே என்ன பண்ணியிருக்காங்கன்னா இன்ஃபார்ம்ஸ் பி, ஓகே, என்னன்னு இன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க, தட் ஹீ வில் நாட் பி ஏபிள் டு சப்ளை த செட் காட்டன். ஓகே, அப்போ நீங்கள் என்ன ஆர்டர் பண்ணியிருக்கீங்களோ 14th ஆகஸ்ட் அன்னைக்கு உங்களுக்கு சப்ளை பண்ணணும்னு நீங்கள் எதை கொடுத்துருக்கீங்களோ அதை நாங்கள் எங்களால் ப்ரொவைட் பண்ண முடியாது, எங்களால் சப்ளை பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அப்போ எது ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் 14th ஆகஸ்ட், ஆனால் எப்போ அங்கே ரிஜெக்ட் பண்ணுறாங்க 30th ஜூலை. அப்போ ஆக்சுவல் பர்ஃபார்மிங் டேட்டுக்கு முன்னாடியே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா என்னால் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி கான்ட்ராக்டை ரிஜெக்ட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்கிறோம்னா, என்னன்னு நம்ம சொல்கிறோம், ஆன்டிசிபேட்டரி பிரீச். இன்னும் சிம்பிளாக, இஃப் அ பிரீச் ஹேஸ் பீன் டன் பிஃபோர் த டேட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் it is called as anticipatory breach. I repeat, if a breach is made before the date of performance, it is called as anticipatory breach. Next, section 39. ஓகே, எக்ஸாம்பிள் 2 சேம் அதே மாதிரி ஒரு கேஸ் நமக்கு வந்து இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருப்பாங்க. ஜஸ்ட் அப்புறமா லைன் பை லைன் நம்ம ரீட் பண்ணிக்கலாம். ஓகே, ஃபார் நவ் வில் மூவ் ஆன். செக்ஷன் 39 ஆஃப் த இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் டீல்ஸ் வித் த ஆன்டிசிபேட்டரி பிரீச் ஆஃப் த கான்ட்ராக்ட் ப்ரொவைட் as follows. ஓகே, அப்போ செக்ஷன் 39 தான் எதை பற்றி டீல் பண்ணுதுன்னா ஆன்டிசிபேட்டரி பிரீச்சை பற்றி டீல் பண்ணுது இந்தியன் கான்ட்ராக்ட் ஆக்ட் 1872. இப்போ அது எப்படி சொல்லுது, when a party to a contract has refused to perform, okay, when a party to a contract has refused to perform or disable himself from performing, நான் பண்ண மாட்டேன்னு சொல்றதோ இல்லை நிஜமாலே பண்ண முடியாமல் போயிடும்ல சில சமயங்கள்ல. எக்ஸாம்பிள் சொல்கிறேன், சில சமயங்களில் நம்மளால நிஜமாக பர்ஃபார்ம் பண்ண முடியாமல் போயிடும் அந்த டேட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் முன்னாடி. அந்த மாதிரி டைமில் நம்ம என்ன பண்ணிடுவோம், ஓகே, அதுதான் சொல்கிறான், refuse to perform or disabled himself from performance his promise in its entirety na mottama, the promise may put an end to the contract. In the promisee may put an end to the contract unless he has signified but words or conduct his acquiescence in its continuance. ஓகே, அப்போ இந்த சிம்பிளி இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, எப்போ ஒரு கான்ட்ராக்ட் இருக்குது, அந்த கான்ட்ராக்டில் வந்து எதிரில் இருக்கிற பர்சன் ரெஃப்யூஸ் பண்ணுறாங்களோ, அந்த ரெஃப்யூஸ் பண்ணிட்ட பிறகு அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணலான்னா, இந்த பர்சன் தான் ஒன்று முடியல அப்படின்னு சொல்கிறதுனால ஆப்வியஸ்லி இங்கே என்ன சொல்கிறாங்க, he cannot perform அப்படின்ற வார்த்தை வர்றதுனால they can put an end to the contract அப்படின்னு சொல்ல வராங்க. ஓகே, ஸோ நெக்ஸ்ட், எஃபெக்ட் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி பிரீச். இதுக்கு என்னென்ன எஃபெக்ட்ஸ் இருக்குது, லீகல் எஃபெக்ட்ஸ் அப்படின்னு பார்த்தா, எஃபெக்ட் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி பிரீச், த ப்ராமிஸி இஸ் எக்ஸ்கியூஸ்ட் ஃப்ரம் பர்ஃபார்மன்ஸ் ஆர் ஃப்ரம் ஃபர்தர் பர்ஃபார்மன்ஸ். ஃபர்தர் ஹி கெட்ஸ் அன் ஆப்ஷன் டு எய்தர் தட் த கான்ட்ராக்ட் ஹஸ் ரிசண்டட்னா என்னது, கேன்சல்டு, டேக் பேக் அப்படின்னு நம்ம அர்த்தம், ரிசெஷன். ஓகே, அப்போ ரிசண்டட் அண்ட் sue the other party for damages from breach of contract immediately without waiting until he due date of performance, or he may elect not to rescind but to treat the contract as still operative and wait for the time of performance and then hold the other party responsible for the consequences of non-performance. But in this case, he will keep the contract alive for the benefit of the other party as well as his own, and the guilty party, if he so decides, or reconsideration, may still perform his part of the contract and can also take advantage of any supervening impossibility which may have the effect of discharging the contract. ஒன்றும் இல்லை, ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கலாம். ஓகே, ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே என்ன சொல்ல வராங்கன்னா, எஃபெக்ட்ஸ். இப்போ ஆன்டிசிபேட்டரி பிரீச்னா ஃபெயிலியர்னா கட்டாயமாக எதிரில் இருக்கிற பர்சன் ஒருத்தங்க அக்ரீவ்டு பார்ட்டி இருப்பாங்க. அந்த அக்ரீவ்டு பார்ட்டிக்கு என்னென்ன லா வந்து அவங்களை வெளியெடுக்கிறதுக்கான ரெமிடிஸ் கொடுக்கறது, என்னென்ன லீகல் எஃபெக்ட்ஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 2 லீகல் எஃபெக்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. லீகல் எஃபெக்ட் நம்பர் 1 இங்கே கொடுத்துருக்காங்க இல்லையா, இது 1ல் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, டு எய்தர் தட் த கான்ட்ராக்ட் as rescinded, ஓகே, டு ட்ரீட் த கான்ட்ராக்ட் as rescinded, அதாவது கான்ட்ராக்டை நம்ம அதான் சொல்லிட்டான்ல, இது ஆன்டிசிபேட்டரி பிரீச்னு தெரிஞ்சு போச்சு. ஆன்டிசிபேட்டரி பிரீச்னு தெரிஞ்சோடனே உடனே நம்ம இந்த கான்ட்ராக்டை என்ன பண்ணிடணும், ரிஜெக்ட், கேன்சல். நீ தானே எதிரில் இருக்கிற பார்ட்டி தானே இந்த ஆன்டிசிபேட்டரி பிரீச் பண்ணது, அதனால ரிஜெக்ட், கேன்சல் as well as ரிஜெக்ட், கேன்சல்
as well as we will sue the other person in the court of law. In the court of law. இது point number 1. Point number 2. Okay, that is this. First ஒன்றும் இல்லை, அதாவது anticipatory breach ன்னு தெரிஞ்சு போச்சு. So we'll be cancelling the contract. After cancelling the contract, directly we'll be suing in the court for damages. Or we have second option. இப்போ இது ஆன்டிசிபேட்டரி பிரீச் தானே. ஃபார் எக்ஸாம்பிள் டேட் வந்து நம்ம அந்த ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள் என்னன்னு பார்த்தோம், 14th ஆகஸ்ட் தான் டேட்டு. 30th ஆகஸ்ட் என்ன சொல்லிட்டான்னா, தட் பர்சன், அந்த ஏன்ற பர்சன், என்னால் காட்டன் பேல் வந்து பேல்ஸ் ஆஃப் காட்டன் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. கரெக்டா? அப்போது 14th ஆகஸ்ட் தான் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் டேட்டு. 14th ஆகஸ்ட் தான் ஆக்சுவல் பர்ஃபார்மன்ஸ் டேட்டு. ஆனால் 30th அன்னைக்கே என்ன சொல்கிறாங்க, 30th அன்னைக்கு என்ன சொல்றாருன்னா, 14th ஆகஸ்ட் என்னால் ப்ரொவைட் பண்ண முடியாது காட்டன் பேல்ஸ் அப்படின்னு. இந்த மாதிரி பட்சத்தில் கான்ட்ராக்ட் ஆக்ட் என்ன சொல்லுது அப்படின்னா, த செகண்ட் ஆப்ஷன் ஃபார் த அக்ரீவ்ட் பார்ட்டி இஸ், இவர் உடனே கேன்சல்லாம் பண்ணாம, ஆப்ஷன் நம்பர் வந்தால் உடனே கேன்சல், உடனே கோர்ட்டுக்கு இழுக்கிறது. ஆனால் ஆப்ஷன் நம்பர் 2 என்னன்னா, நம்ம உடனே கோர்ட்டுக்குலாம் இழுக்க மாட்டோம், நம்ம டே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் வெயிட் பண்ணணும். இந்த 14th ஆகஸ்ட் வரைக்கும் வெயிட் பண்ணணும். எதுக்கு சார் வெயிட் பண்ணோம்? எதுக்கு வெயிட் பண்ணோம்னா, இந்த ஆன்டிசிபேட்டரி பிரீச்சை ஆக்சுவல் பிரீச்சா மாத்துறதுக்கு. ஆன்டிசிபேட்டரி பிரீச்சை ஆக்சுவல் பிரீச்சா மாற்றலாம். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுது அப்படின்னா, ஸோ ஃபர்ஸ்ட் செகண்ட் ஆப்ஷன்ல இங்கே என்ன சொல்கிறான், பேல்ஸ் ஆஃப் காட்டன் ப்ரொவைட் பண்ண முடியாது. அப்போ அது ஆன்டிசிபேட்டரி பிரீச் 30th ஜூலை சொல்றது. நான் ஆகஸ்ட் 14 வரைக்கும் வெயிட் பண்ணி நான் என்ன பண்ண போறேன்னா, அது ஆக்சுவல் பிரீச்சா மாற்றி அந்த ஆக்சுவல் பிரீச்சுக்கு வந்து என்னென்ன டேமேஜஸோ அந்த டேமேஜஸ் வந்து ஐ வில் பி கலெக்டிங். திஸ் இஸ் பாயிண்ட் நம்பர் 1. பட் அட் த சேம் டைம், ஏன் சார் அப்போ ஆக்சுவல் பிரீச்சா மாத்திர வரைக்கும் வெயிட் பண்றது அந்த பார்ட்டி டேமேஜஸ் கிளைம் பண்றதுக்கு மட்டும் தானா அப்படின்னு கேட்டால் கிடையாது. இந்த ஆக்சுவல் தட் இஸ் இவங்க ஆன்டிசிபேட்டரி பிரீச்சா இருந்தா கூட நம்ம எதுக்கு தெரியுமா 14th வரைக்கும் வெயிட் பண்றோம்? இட் இஸ் ஃபார் த பெனிஃபிட் ஆஃப் போத் த பார்ட்டிஸ். ரெண்டு பார்ட்டிக்கும், அந்த ரெண்டு பார்ட்டிக்கும் எப்படி இதுல பெனிஃபிட் இருக்கும் அப்படின்னா, நான் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஆன்டிசிபேட்டரி பிரீச்னா கூட அதில் எனக்கு டேமேஜஸ்னா ஐ எம் கோயிங் டு கிளைம். அதே மாதிரி எனக்கு ஆக்சுவல் டேமேஜஸ் இருந்தால் கூட, ஆக்சுவல் பிரீச்சாக இருந்தால் கூட ஐ எம் கோயிங் டு கிளைம். ஆக்சுவல் பிரீச்னா என்ன? ஆன் த டே ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் எனக்கு ஒழுங்காக பர்ஃபார்ம் பண்ணாமல் போயிட்டாங்களோ, இல்லைன்னா பர்ஃபார்மே பண்ணாமல் போயிட்டாங்கனாலோ நான் கலெக்ட் பண்ணக்கூடிய டேமேஜஸ் வந்து இட் இஸ் அகெயின்ஸ்ட் த ஆக்சுவல் டேமேஜஸ். கரெக்டா? அப்போ நார்மலாக நான் ஆன்டிசிபேட்டரியா இருந்தாலும் நான் கலெக்ட் தான் பண்ண போறேன், ஆக்சுவலா இருந்தாலும் கலெக்ட் தான் பண்ண போறேன். தென் வாட் இஸ் த நெசசிட்டி ஃபார் வெயிட்டிங் டில் த டேட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் இன் த கேஸ் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி பிரீச்? எதுக்குன்னா, இப்போ வெயிட் பண்ணும்போது வி ஆர் கிவிங் அன் ஆப்ஷன் டு த அதர் பார்ட்டி தட் நீ திருத்திக்கோ, நீ எனக்கு பர்ஃபார்ம் பண்ணிட்டா பெட்டர். பர்ஃபார்ம் பண்ணனா உங்ககிட்ட டேமேஜ். நார்மலாக நீங்களே யோசிச்சு பாருங்க, நம்ம ஒரு கான்ட்ராக்ட்ல இருக்கோம், எதிரில் இருக்கிற பார்ட்டி பர்ஃபார்ம் பண்ணாம அவங்க கிட்ட டேமேஜஸ் வாங்கணும்னு நம்ம பார்ப்போமா, இல்ல எதிரில் இருக்கிற பார்ட்டி பர்ஃபார்ம் பண்ணிடணும்னு நம்ம பார்ப்போமா? கட்டாயமா எதிரில் இருக்கிற பார்ட்டி பர்ஃபார்ம் பண்ணிட்டா எல்லாருக்கும் நல்லது தானே. அப்போ இங்க என்ன ட்ரை பண்றாங்கன்னா, 30th அன்னைக்கு ஆன்டிசிபேட்டரி பிரீச்சா இருந்தாலும், 30th அன்னைக்கு ஆன்டிசிபேட்டரி பிரீச்சா இருந்தாலும் அவங்க 14th ஆகஸ்ட் வரைக்கும் இவங்க என்ன பண்றாங்கன்னா வெயிட் பண்றாங்க. வெயிட் பண்ணிட்டு இவங்க ஆக்சுவல் பிரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க. ஏன் ஆக்சுவல் பிரீச் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்றாங்க? ஏன்னா we are giving the other person option to perform. திருப்பி அவரோட மனசை மாத்திக்கிட்டு 14th ஆகஸ்ட்குள்ள பர்ஃபார்ம் பண்ணிட்டா சூப்பர், பர்ஃபார்ம் பண்ணா ஆக்சுவல் பிரீச் ஆயிடுச்சு, நம்ம அதே மாதிரி டேமேஜஸை கிளைம் பண்ண போறோம். ஓகேவா? ஸோ திஸ் இஸ் த டோட்டல் எஃபெக்ட்ஸ் ஆஃப் ஆன்டிசிபேட்டரி பிரீச். ஓகே, இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம். நெக்ஸ்ட் அதே மாதிரி இங்க பாருங்க, கீழே அதோடைய கண்டினியூஷன் கொடுத்துருக்காங்க. ஆன் reconsideration may still perform as part of the contract and can also take advantage of any supervening impossibility which may have the effect of discharging the contract. Sorry, this is a very very important point. See, இங்க கீழே இந்த பாயிண்ட்ல இவங்க என்ன சொல்றாங்கன்னா, இந்த பாயிண்ட்ல வெரி இம்பார்ட்டன்ட், ஒருவேளை அந்த எதிரில் இருக்கிற பார்ட்டி நம்ம வந்து ஆன்டிசிபேட்டரி பிரீச்ல நம்ம வந்து அவங்களுக்கு டைம் ஃப்ரேம் கொடுக்குறோம்ல, பரவாயில்ல நான் வெயிட் பண்றேன், அந்த ஆக்சுவல் டேட் ஆஃப் பர்ஃபார்மன்ஸ் வரைக்கும் நான் வெயிட் பண்றேன், நம்ம டைம் ஃப்ரேம் தரோம். அந்த டைம் ஃப்ரேம் வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணும்போது அந்த ஒரு எதிரில் இருக்கிற பார்ட்டியும் அந்த டைம்ல ஓகே மனசு மாத்திட்டு இல்லை நான் பர்ஃபார்ம் பண்றேன்னு அவர் ஒத்துக்கிட்டாருன்னா, அப்படி பர்ஃபார்ம் பண்றதுக்கு முன்னாடி அப்போ சூப்பர் வின்னிங் இம்பாசிபிலிட்டி வந்தாலும், சூப்பர் வின்னிங் இம்பாசிபிலிட்டி என்னன்னா விச் இஸ் நாட் இன் ஹியூமன்ஸ் ஹேண்ட்ஸ் பட் எவ்ரி திங் இஸ் அவுட் ஆஃப் அவர் ஹேண்ட்ஸ். ஓகே, எதர் பை நேச்சரா இருக்கலாம், நம்ம கையில இல்லாத ஒரு நேச்சுரல் கிளாமிட்டி, எனி திங், அந்த மாதிரி ஏதாவது வந்தா
அதை அந்த ஆப்போசிட் பார்ட்டினா யாரு, அந்த நம்ம வந்து ஆக்சுவலா அக்ரீவ்டு பார்ட்டி நம்ம தான் என்ன பண்றோம்னா அவங்களுக்கு டைம் கொடுத்துருக்கோம் இல்லையா, அந்த ஆப்போசிட் பார்ட்டி என்ன பண்ணுவாங்கன்னா he can take advantage on supervening impossibility. திருப்பி சொல்றேன், எதிரில் இருக்கிற பார்ட்டி ஆன்டிசிபேட்டரி பிரீச் பண்ணிட்டாரு, நம்ம டைம் கொடுத்துருக்கோம், நடுவில் அவர் மனசு மாத்திட்டு அவர் பர்ஃபார்ம் பண்றதுக்கு ஒத்துக்கிட்டாருன்னா, பர்ஃபார்ம் ஒத்துக்கிட்டு ஆரம்பிச்ச பிறகு ஏதாவது சூப்பர்வினிங் இம்பாசிபிலிட்டி நடந்தாலும் அவரு அந்த சூப்பர்வினிங் இம்பாசிபிலிட்டி மேல அட்வான்டேஜ் எடுத்து பர்ஃபார்ம் பண்ண தேவையில்ல, நான் பர்ஃபார்ம் பண்ண ட்ரை பண்ணேன் பட் சூப்பர்வினிங் இம்பாசிபிலிட்டினால முடியலன்னு சொல்லி கான்ட்ராக்டை டிஸ்சார்ஜ் பண்ணலாம். அப்படி டிஸ்சார்ஜ் பண்ணா ரெண்டு பேரும் யாருக்கும் டேமேஜஸ் கட்ட வேண்டிய தேவையில்லை. ஸோ இதுதான் ஹோல் பாயிண்ட் ஆஃப் 5.1. ஸோ இந்த பார்ட் வந்து இது ஃபர்ஸ்ட் பார்ட், இது 5.1 இதோட நம்ம முடிச்சுக்கலாம். 5.2 கிளாஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் செகண்ட் பார்ட்ல நீங்க அப்படியே பாருங்க. ஓகே, தேங்க்யூ.